கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தேவன் இந்த ஒரு நாளில் நமக்கு விசேஷமாக கூட்டி தந்து இந்த நாளில் கூட இந்த காலை வேளையிலே சகோதர சகோதரிகளாக அவருடைய சமூகத்திலே கூடி வந்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் வேதத்தை தியானிப்பதற்கும் அவர் தந்த இந்த வேலைக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ மூலமாக ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொண்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாடல் எண் 30 உன்னதமானவரின் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம்.
தம் சிறகுகளால் மூடுவார். இந்த ஒரு ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய அன்பு சகோதரர் சகாயராஜ் அவர்கள் நம்மை ஆரம்ப ஜெபத்திலே வழிநடத்துவோம். ஜெபம் செய்வோம். எங்களை எல்லாம் படைத்து அனுதினமும் காத்து பராமரித்து வருகின்ற அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. இந்த வேலையிலும் கூட பரிசுத்தவான்கள் இணைந்து உமது நாமத்தை தொழுது கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுத்த கோடான கோடி நன்றி தகப்பனே. இந்த வேலையிலும் தொழுது கொடுக்கும் தாசனை உமது பாதப்பட இருக்கிறோம். இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, நாங்கள் கேட்கும் விண்ணப்பங்களை உமக்கு பிரிதாக இருக்கத்தக்கதாக கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த பூமியில் இந்த ஊழிய பாதையில் நாங்கள் நடக்கும்போது நற்கிரியை செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் துர்க்கிரியை எதிர்த்து நிற்கக்கூடிய பிள்ளைகளாகவும் நாங்கள் வாழ வேண்டுமாயும் பாதகப்பனே, தேவன் மீது இன்னும் அதிக அதிக அன்பு செலுத்தக்கூடிய பிள்ளைகளாகவும் பாதகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு இந்த ஜீவனை கிறிஸ்து விட்டார் என்பதை உணர்ந்து உமக்கு ஏற்ற கிரியை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் இந்த பூமியில் வாழ்ந்து எங்கள் ஓட்டத்தை முடிக்க வேண்டும். இந்த தாழ்மையான ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஞான கண்மலையுமாய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இன்ப நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பரமதகப்பனே. நம்முடைய விசுவாச பிரமாணத்தை நம்முடைய அன்பு சகோதரர் மகேஸ்வரன் அவர்கள் நம்முடைய வாசிப்பார். நாம் எல்லோரும் நமக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட மகா பரிசுத்தமான விசுவாசத்தை உற்சாகமாக அறிக்கையிடுவோம். தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தமில்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவா என்னும் நாம் உள்ள ஒன்றான மெய்தேவனையே விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களையெல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சோந்தாலையாகவும் நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைநிற்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாயிருந்தும் தேவனுக்கு சமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமங்களினால் ஜீவனிழந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மைத்தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டவனினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனுடையாயிருக்க அருள் செய்து எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலுவாரசத்தில் வீற்றிருக்க செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கேறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசியில் அடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவருக்கு வெளிப்படுத்தி பலியின் ஜீவியத்தில் அவர்களை நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்குட்பட்டு முதலாம் உயிர்த்தல் அடையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் மறியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனை அடைய நடத்தப்பட்டு பூரணப்படுவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். சீர்ந்தார்கள் பிதாவே சகலத்திலும் சகலவுமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆமென். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னாவை சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து காலை தீர்மானத்தை சகோதரர் சம்பத் அவர்கள் நம்முடைய வாசிப்பார். நாளுக்குரிய பரலோகம் எல்லாம்
பரலோகமன்னாவின் வசனம் யோவான் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். விளக்கம்: முற்காலங்களில் சத்தியத்தின் நிமித்தம் துன்பப்படுத்துவது போல இக்காலத்தில் காணப்படுவதில்லை. விசுவாசிகள் இக்காலத்தில் கல்லெறியப்படுகிறதில்லை, அம்பு எய்யப்படுகிறதில்லை, சிரச்சேதம் பண்ணப்படுகிறதும் இல்லை. ஆனால் துன்மார்க்கர் நீதிமான்களின் பேரில் கசப்பும் தூஷணமான வார்த்தைகளான அம்புகளை அவர்கள் இருதயத்திலே எய்து சிரச்சேதம் செய்வதற்கொப்பாக சகலரும் நம்மை விட்டு விலகி போகிறார்கள். இவ்விதம் துன்பப்படுத்தப்பட்டு வருகிற யாவரும் முதல் கிறிஸ்துவ இரத்த சாட்சியான ஸ்தேவானை நினைவு கூற கடவும். அவனைப் போலவே பிரகாசமான முகத்துடன் நற்சாட்சி கொடுப்போமாக. நம்முடைய விசுவாசத்தின் கண்கள் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசும் இரட்சகர் பேரில் எப்பொழுதும் இருக்க கடவது. இப்படிப்பட்டவர்களின் வார்த்தைகள் தேவானைப் போல கிருபையும் வல்லமையும் உடையவர்களாய் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும். ஆதார வசனம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55 வசனம் முதல் 60 வசனம் முடிய. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் வசனம் 55 முதல். அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது, கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். நாம் இந்த வார்த்தைகளை அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். நாம் இந்த வசனங்களையும் வார்த்தைகளையும் கை கொண்டு நடப்பதற்கு தேவன் தாமே கிருபை செய்தார். இன்றைய நாளுக்குரிய காலை தியானம். யெகோவா நம் தேவன். சங்கீதக்காரன் கூறுகிறதாவது: கர்த்தர் எல்லாரும் மேலும் தயவுள்ளவர், அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரைகளிலும் மேலும் உள்ளது. இந்த வாக்கியம் சகலத்தையும் உள்ளடக்கிய அண்ட சராசரத்தின் உச்ச எல்லைகளையும் அதே சமயம் சிறிய மற்றும் மிகப்பெரிய ஜீவராசிகளையும் தன்னுள் அடக்கியுள்ளது. அனைத்து சிருஷ்டிகளும் அவருடைய மேற்பார்வையில் இருக்கின்றன. நம் தேவனாக யெகோவா அகில உலகிற்கும் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அந்த உயர்ந்த ஸ்தானத்திற்கே உரிய பொறுப்புகளுக்கு அவருடைய ஞானம், வல்லமை, நற்குணம் மற்றும் பரந்த உள்ளமானது அபரிமிதமாக நிறைந்து காணப்படுகிறது. அப்படிப்பட்ட பொறுப்பிற்கு ஏற்றவராக இருப்பவரின் மன ஆற்றலை புரிந்து கொள்ள எடுக்கப்பட்ட முயற்சியில் மனித மூளை நிலை தடுமாறுகிறது. ஒருபோதும் தோல்வியடையாத ஞாபகத்திறன், ஒருபோதும் தவறாத நியாயத்திற்கு, ஒருபோதும் தோல்விக்கு இடமில்லாமல் நித்தியத்திற்கும் திட்டமிடுகிற அதே சமயம் யுகத்திற்கும் அத்திட்டத்தை பிழையின்றி துல்லியமாக நிர்ணயிக்கும் ஞானம், உயிரற்ற மற்றும் உயிருள்ளவைகளையாக எதிர்க்கின்ற யாவற்றின் மீதும் ஆதிக்கம் செலுத்தி அவைகளை தம்முடைய பிரமாண்டமான திட்டம் நிறைவேற இசைவாய் நடத்தும் வல்லமை மற்றும் திறன், அண்ட சராசரத்தை காக்கிறதில் வருகிற அழுத்தத்தில் சோர்விற்றாத நித்திய கண்காணிப்பு, ஒருபோதும் உறங்காத கண்கள், எப்போதும் திறந்திருக்கிற காதுகள், எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிறவரும் தம்முடைய பறந்து விரிந்த ஆளுகையில் உள்ள அனைத்து காரியங்களிலும் நிறைந்திருப்பவரை ஒரு கணம் எண்ணி பாருங்கள் என்பதை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் கூட தேவனுடைய கிருபையினால் நாம் இந்த ஆராதனையை தியானிக்க போகிற பாடத்தின் தலைப்பு என்னவென்றால்
என் அறியா பிள்ளைக்காக என்னை மன்னியும். என் அறியா பிள்ளைக்காக என்னை மன்னியும் என்ற தலைப்பிலே தேவசதி வழங்கும்படி சகோதரர் பாக்கியநாதன் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய கிருபை மீண்டுமா தேவனுடைய ஈவு நமக்கு தரப்பட்டு ஜீவனோடு நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளாய் கூடி இந்த ஒரு நல்ல நாளிலே அவருடைய சத்தியத்தை நாம் கேட்பதற்கு மீண்டுமாய் தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதனால் நாம் பிதாவாய தேவனுக்கு மீண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நன்றியின் சோதனைகளையும் ஏறெடுத்துக்கொண்டு நாம் பாடத்துக்கு கடன் சொல்வோம். பாடத்துக்கு தலைப்பானது சகோதரர் சொன்னபடி என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும் என்ற தலைப்பின் கீழே நாம் பாடத்துக்கு கடன் சொல்வோம். பாடத்துக்கு ஆதாரமாக நாம் வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 26 மற்றும் 27. ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். இந்த வசனத்தை ஆதாரமாய் கொண்டு நாம் பாடத்துக்கு கடன் சொல்வோம். இந்த பாடமானது ரீபிரின்ஸ் பார்த்தீங்கன்னா 56:81 மற்றும் 22:42 மற்றும் 22:48 57:39 போன்ற ரீபிரின்ஸ்ல எடுக்கப்பட்டு தொகுக்கப்பட்ட ஒரு பாடம் தான். ஏற்கனவே நம்ம கேட்ட பாடங்கள்ல இருந்து தான் இந்த வசனங்கள் பாடங்கள் எல்லாமே வரக்கூடியது தான். அதுல இருந்து தான் நம்ம இந்த பாடம் எடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பாடத்துக்கு கடன் செல்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் சத்திய பாடங்களை அநேக பாடங்களை நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு அதிலே நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த பாடங்களை எல்லாம் நாம் கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்கு? ஒவ்வொரு சத்திய பாடங்களையும் நாம் கேட்கும் போது எப்படி இருக்கும்? மிகவும் சந்தோஷமா பூரிப்பா இருக்கும். கண்டிப்பா தானே? ஏன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்? மிக சந்தோஷமா இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாடத்தை கேட்போம், மிக சந்தோஷமா இருப்போம். நாளைக்கும் அதே சந்தோஷம் இருக்கும். நாளை மறுநாள் பார்க்கும்போது சந்தோஷம் இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் பார்க்கும்போது என்ன ஆயிரும்? கொஞ்சம் குறைஞ்சிரும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரக்குள்ளே எப்படி ஆயிடுவோம்? அந்த சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு காரணம் என்ன? அந்த சத்திய பாடத்தை மறந்து போயிடும். அவ்வளவுதான். ஒரு 2 நாள் ஞாபகம் இருக்கும், அதிலே போயிருந்தோம்னா சந்தோஷமா இருப்போம், மறந்துடுறோம். இப்ப அந்த மறதி நமக்கு நல்லதா கெட்டதா? ஒரு வகைக்கு நல்லது. எந்த வகையில நல்லது? ஏதோ உடன் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஏதோ சொல்லிட்டாங்க, நம்ம உலகத்துக்கு போக வேண்டாம், ஏதோ சொல்லிட்டாங்கன்னா அதனால என்ன ஆயிரும்? நமக்கு மன வருத்தம் வரும். அதே மறதி இருந்தா அந்த வாரத்துக்குள்ள என்ன ஆகும்? மறந்து மீண்டுமா இந்த சகோதரர்களோட வைக்கப்படுறதுக்கு அந்த மறதின்றது ஒரு நல்லது. அதே இது சத்தியத படத்தை கேட்டு நம்ம மறந்தோம்னா என்ன ஆகும்? நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்துல என்ன ஆயிடுவோம்? தொய்வு ஏற்பட்டு போயிடும். அப்ப மறதின்றது ஒரு வகைக்கு நல்லதாகவும் இருக்கு, இன்னொரு வகைக்கு கெட்டதாகவும் இருக்கு. தேவன் அப்படிதான் நமக்கு கொடுத்திருக்கார். அதை எதற்கு பயன்படுத்தணுமோ அதற்கு பயன்படுத்தும் போது அது நமக்கு நன்றாக. இப்ப பாத்தீங்கன்னா நாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணி இந்த பெரிதான வாய்ப்புக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அதை என்னைக்குமே மறந்துடக்கூடாது. அதுதான் முக்கியம். தேவனோடு உடன்படிக்கை பண்ணி இது ஒரு பெரிதான ஒரு அழைப்பு. இந்த அழைப்புக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம்னா என்றுமே அதை மறந்து விடக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா தேவன்
மனு குலத்துக்காக ஒரு பெரிய 2 திட்டங்களை வைத்திருக்கிறார். மனு குலத்துக்கு என்னென்ன திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுதனும் உயிர்ப்பிக்கப்படணும். மனு குலத்துக்கு உயிர்த்தெழுப்பப்படணும், அவங்க உயிர்ப்பிக்கப்படணும். அப்படின்னா என்ன? அதேதான். இது குறித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மூத்த சகோதரர் ரசல்புர அநேக படங்கள் எழுதியிருக்கார். உயிர்த்தெழுதல் மற்றும் உயிர்ப்பிக்கப்படுதல் சொல்லி எழுதியிருக்கிறார். மனுக்குலம் முழுவதும் அவருடைய கிறிஸ்துவின் ராஜ்யத்துல அனைவரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். உயிர்த்தெழுந்த வரக்கூடிய எல்லா மனிதர்களும் பரிசுத்தவான்களா? எல்லாரும் பரிபூர்ண மனிதர்களா? இல்ல. அப்ப என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாவ இயல்பை, பழைய மனுஷனை அவங்க என்ன பண்ணணும்னா, சத்தியத்தை கேட்டு 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 அவங்க மாறணும். அதுதான் உயிர்ப்பிக்கப்படுதல். உயிர்த்தெழுதணும், அவங்க உயிர்ப்பிக்கப்படணும். அப்படி உயிர்ப்பிக்கப்பட்ட மனிதன் தான் பரிபூரணமா எங்க கடந்து போவானா, 3ஆம் உலகத்துக்கு கடந்து போய் இவ்வளவு உலகத்துக்கும் எங்க இருப்பார்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு இது. இப்ப இதே இது யாருக்கு இருக்கு? முன்னடையாளமாக நமக்கு அனுகூலத்துக்கு என்ன நடக்க போதோ அதே இது முன்னடையாளமாய் முன்மாதிரியாய் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்கு கொடுக்கு. நாமும் உயிர் தெழுந்தோமா? எப்ப? ஞானஸ்நானம். அப்படி உயிர் தெழுந்த நமக்கு நம்முடைய பிதாவாய் தேவன் நீதிமான் என்ற ஒரு வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். இப்ப நீதிமான் என்ற வஸ்திரத்தை நம்ம வாங்கிட்டு அந்த வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு நாம் என்ன பண்றோம்னா, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பாவ சிந்தனையை, பழைய மனுஷனை என்ன பண்றோம்? கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி கர்த்தருடைய சாயலை தரித்துக் கொள்வதற்கு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டிருக்கும். நமக்குன்னு ஒரு மரணம் வரும் கண்டிப்பா. அந்த மரணம் வரும்போது இந்த உலகத்தில் மறிக்கக்கூடிய மனிதரை போல் அல்லாமல் நம்முடைய மரணம் எப்படி இருக்குன்னா, பிறையை கடந்து யார்கிட்ட போகக்கூடிய ஒரு மரணமா இருக்கும், தேவனுக்கு. அதுக்கு தான் இந்த நீதிமான் என்ற வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நாம் உயிர் தெழுந்துட்டோம். உயிர் தெழுந்து நம்ம என்ன பண்றோம்? சத்திய பாடங்களை நாள்தோறும் கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டுகிட்டு இருக்கோம். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை முறையில தான் நம்ம என்ன பண்றோம்? போயிட்டு இருக்கோம். அந்த உயிர்த்தெழுக்கப்பட்ட பிறகு உயிர்ப்பிக்கப்படக்கூடிய அந்த முயற்சிக்காக நம்ம என்ன பண்றோம்? முயற்சியும் பிரயாசம் பட்டும் நாம் அதுக்குத்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா, சத்திய பாடங்களை கேட்க கேட்க நமக்குள் இருக்கக்கூடிய பாவங்கள், குறைகள், மீறுதல் எல்லாம் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போகும். இதுதான் தேவனுடைய திட்டமா இருக்கு. அதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கு. இப்ப பாவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த பாவத்தை குறித்து கொஞ்சம் யோசித்து நம்புவோம். பாவத்தை பத்தி நமக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அதை பத்தி நம்ம சொல்லணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு பாடமே அந்த பாவத்தை குறிக்கக்கூடிய காரியங்களை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா, பாவத்திலே பெரிய பாவம், சின்ன பாவம் இருக்கா? நான் கேட்கிற பாவத்திலே பெரிய பாவம், சின்ன பாவம், மிக மோசமான பாவம், பரவாயில்லாத ஒரு பாவம் இருக்கா? எல்லாமே பாவம் தான். சரி, அதாவது மன்னிக்க முடியாத ஒரு பாவம் இருக்கு இல்லையா? அது மறந்துக்க. அது மன்னிக்க முடியாத ஒரு பாவம். அதை எப்படி சொல்லலாம்? பெரிய பாவம் சொல்லலாமா? மன்னிக்கக்கூடிய பாவத்தை அறியாமல் செய்த பாவம் இல்ல மன்னிக்கக்கூடிய பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் மரணத்துக்குரிய பாவம். அதை நம்ம என்ன சொல்றோம்? பெரிய பாவம் அப்படின்னு சொல்றோம். சங்கீதத்துல இருக்கு, அதுக்கு பார்ப்போம் அதுக்கு பின்னாடி. இப்ப பாத்தீங்கன்னா, ஆதாம் மூலம் வந்த பாவம் எப்படிப்பட்ட பாவம்? இல்ல நான் கேட்டது, ஆதாம் மூலம் வந்த பாவம் எந்த தன்மை கொண்டது? பெரிய பாவமா, சின்ன பாவம்? ரைட். இப்ப அதுல இருந்து தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? மீட்டு கொண்டாரா இல்லையா? அப்ப அந்த பாவத்துல இருந்து நம்மளை மீட்டு கொண்டார். ஏன்னா அந்த உலகத்தின் மனிதர்கள்லாம் என்ன இருக்காங்க? என்ன அந்த பாவத்துக்குள்ளதான் இருக்காங்க. அதுல இருந்து விடுதலை அடையல. பிதாவாய் தேவன் இந்த இறக்கத்தினால என்ன பண்றாருன்னா, நம்மளை ஆதாமுடைய பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டார்.
இப்ப பாத்தீங்கன்னா அந்த பாவத்தை எப்படி தேவன் நம்மள்ட்ட இருந்து எடுத்து போட்டான்றது நம்மளுக்கு தெரியும். அதை குறிச்சு கூட ஒரு சங்கீதத்துல ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 103, 11 மற்றும் 12 வசனம். 103 சங்கீதம் 11 மற்றும் 12 வசனம். 103 சங்கீதம் வசனம் 11 மற்றும் 12. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். 6ஆம் பாவத்துல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டாருன்னா ஃப்ரீ பண்ணிட்டாரு. இது இலவச கிருபையாய் கர்த்தருடைய புண்ணியம் நமக்கு முதலாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. உலக ஜனங்களுக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பாவத்தை எவ்வளவு தூரம் தூக்கி போட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்துக்கு. அப்ப கிழக்கு எங்க இருக்கு? சூரியன் உதிக்க திசையத்தை கிழக்குன்னு சொல்றோம். ஆனா அப்படிதான் கிழக்கா சொல்ல முடியாது. மேற்கு எங்க இருக்கு? ரெண்டுமே சேருமா? சேரா. அவ்வளவு பெரிய கிருபையை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு. நம்முடைய பாவத்தை நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இவ்வளவு தூரம் எடுத்து போட்டு அந்த கிருபையை முதல்ல யாருக்கு கொடுத்துருக்காருன்னா நமக்கு கொடுத்துருக்கிறார். அவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் தான் நாம் பார்த்தது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஆதாமுடைய பாவத்தை எடுத்து போட்டார். ஆனால் நமக்குள் பாவம் இருக்கா? புதுஷ்டியா நம்ம வந்துட்டோம், நமக்குள் பாவம் இருக்கா? பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பாவம் கண்டிப்பாக. அப்ப இந்த பாவத்தை குறித்து தான் தாவீது சங்கீதத்துல சொல்றாரு. அந்த வசனம் கூட பார்க்கலாம். இதுதான் நம்ம தலைப்பா நாம் பார்த்தது. வாசிக்கலாம். சங்கீதம் 19, 12 வசனம். 19 சங்கீதம் 12 வசனம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். தம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தாம்? என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும். மேல போட்டிருக்கிறது இந்த பைபிள்ல உள்ளது, கீழே உள்ளது திருவிழயத்துல போட்டதான் தலைப்பா எடுத்து. மறைவான குற்றங்கள் சொல்லும்போது எப்படி ஆயிரும்னா அது மறைந்திருக்கிற குற்றம்னு ஆகி போயிடும். ஆனால் திருவிழயத்துல அது எப்படி சொல்லியிருக்காங்க? என் அறியா பிழைக்காய் என்னை மன்னி. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடமா இருக்கு. இதை பத்தி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா பாவம் அப்படின்னு சொல்லி வேதத்துல எவ்வளவு வசனங்கள் இருக்கு சொல்ல முடியாது. நிறைய இருக்கு. பாவத்தை குறிச்சு நிறைய வசனங்கள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு களவு, திருடுறது, அது பாவமா? பாவம்னு தெரியும். விபச்சாரம் பாவம்ன்றது தெரியுமா? தெரியும். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? நமக்கு கண்டிப்பாக தெரியும். பாவம் தெரியும். அப்ப பாவம் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம்? புதுசியா இருக்க நம்ம என்ன பண்ணுவோம்? செய்ய மாட்டோம். ஆனால் மறைவான பாவம் என்னில் இருக்கு, அதை மன்னியும் எப்படி நம்ம சொல்ல முடியும்? பாவமே நமக்கு தெரியல, ஆனா அந்த பாவத்தை மன்னியும் அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட கேட்டா எப்படி இருக்கும்? இப்ப சொல்லுங்க, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மறைவான பாவங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அடிக்கடி நம்ம சொல்றதுதான் மறைவான பாவங்கள். அப்படின்னா நமக்கு மட்டும்தான் தெரியும். எதை சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, பொறாமை சொல்லலாமா? நேர்மை சொல்லலாமா? பெருமை சொல்லலாமா? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் யாருக்குள்ள இருக்கு? நமக்குள்ள இருக்கு. இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை பத்தி பாடங்கள் பெருமை, பொறாமை, மனமேட்டுமை, சுயநலம், கசப்பு, பழிவாங்கும் மனம், அகந்தை, இரட்டை மனம், மனதில் தீய சிந்தனை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறைவாய் யாருக்குள்ள இருக்குன்னா நமக்குள்ள இருக்கு. இதை பத்தி கூட ரசல் பிரதர் சொல்லும்போது என்ன சொல்றாங்க? வாஷிங் சிஸ்டம். ஒருவர் வெளியில் நல்லவராக தோன்றினாலும் உள்ளத்தில் இத்தகைய எண்ணங்கள் இருந்தால் அது தேவனுக்கு பாவமாகும் என்று விளக்கப்படுகிறது. சகோதரர் அவர்கள் சொல்லும் போது கூட அது சொல்றாரு. அப்படின்னா இந்த பாவங்களை குறித்து அநேக பாடங்கள் நம்ம கேட்டிருக்கோமா இல்லையா? இன்னைக்கு அதை பத்தி நம்ம பார்க்க போறது. ஏன்னா இந்த பாடங்களை பத்தி ஒவ்வொரு பாவத்துக்கும் தனித்தனி புக்கே வந்திருக்கு. அதான் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படின்னா இன்னும் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த மறைவான பாவம், நாம் அறியாமல் இருக்கக்கூடிய பாவங்கள் என்ன அப்படின்றதான் இருக்கு. அதை நாம் என்ன பண்ணணும்னா, அப்போஸ்தலர் பவுல் கூட சொல்றாரு, அதை என்ன பண்ணணும்னா அந்த பாவத்தை தள்ளிவிட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு.
வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இந்த வசனத்தை குறித்தும் நம்ம அநேக பாடங்கள் கேட்டிருக்கோம். இதுல இருக்கிற அந்த ஒரு வரியை மட்டும் நம்ம எடுத்துக்கோம். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு. அப்படின்னா நம்மை சுற்றி நெருங்கி நிக்கிற பாவத்தை தள்ளி விட்டுனா எப்படி எடுத்துக்கலாம்? நெருங்கி நிக்கிற பாவம்னா எப்படி எடுத்துக்கலாம்? இப்ப இந்த மைக்கு நானும் இருக்கேன்னா இது எப்படி இருக்கு? நெருங்கி நிக்கிற பாவம். இதே இந்த வசனத்துக்குரியதை ஆர்சி பைபிள் படிக்கும்போது இன்னும் நமக்கு சில விளக்கங்கள் நல்லா தெரியுது. வாசிக்கலாம் அதே வசனம். எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நாம் அறியாத பாவம் இருக்கு. அது எப்படி இருக்கானா நம்மளை பற்றி கொண்டு இருக்கான். நெருங்கி இருக்கிறதுக்கும் பற்றி கொண்டு இருக்கும் வித்தியாசம் தெரியுதா? அப்ப அந்த மறைவான பாவம், நாம் அறியாத பாவங்கள் எப்படி இருக்குன்னா நம்மை பற்றி கொண்டு இருக்கான். அதை என்ன பண்ணணுமா? உதறி தள்ளினாதான் நாம் பரிசுத்தம் அடைவோமா அப்படின்னா அப்போஸ்தலர் பவுல் சொல்லப்பட்ட ஒரு விஷயமாயிருக்கு. இப்ப அதான் முதலே கேட்டது. இப்ப பாவத்திலே மோசமான பாவம் போயிடுது. நீங்க கேட்பது இப்ப பார்த்த வரைக்கும் தெரிஞ்ச பாவத்தை விட்டுருவோம். தெரியாத பாவம், அறியாத பாவம், இதுதான் மோசமான பாவம். இதுதான் பெரிய பாவமா இருக்கு. ஆனால் ரொம்ப சிறிய காரியம்தான். ஆனா அது நம்மளை பற்றி கொண்டு இருக்கு. அதை நாம் உதறி தள்ளி விட்டு போகக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. இப்ப சில காரியங்களை பார்ப்போம். இந்த மறைவான பாவங்கள் பத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒண்ணு, அந்த பாவம் பத்தி எனக்கு தெரியும், பிறருக்கு தெரியாது. என்னவா இருக்கும்? ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். பாவம், அந்த பாவம்ன்றது எனக்கு தெரியும், ஆனா பிறருக்கு தெரியாது. என்னவா இருக்கும்? கோபம். கோபப்படுறது யாருக்கு தெரியும்? ஆத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரெண்டு. கோபப்படுறது யாருக்கு தெரியும்? எனக்கும் தெரியும், பிறருக்கும் தெரியும். கோபப்படுற விஷயம் தெரியுமா? நான் கோபப்படுறேன்றது எனக்கும் தெரியும், அடுத்தவங்களுக்கு அது தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது, பிறருக்கும் தெரியாது. எனக்கும் தெரியாது, பிறருக்கும் தெரியாது. கொஞ்சம் யோசிக்கும். எங்க உட்கார்ந்து நம்ம அதிகமா யோசிப்போம், நம்ம சிந்தனைலாம் எங்க போகும்? ஆறாவது வந்து உட்கார்ந்து இருக்கும் போதுதான் நம்ம சிந்தனைலாம் எங்க போகும்? வெளியே போயிட்டு திருப்பி வந்துடும். அது யாருக்கு? நமக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. இன்னொரு விஷயம் இருக்கு, அது நமக்கும் தெரியாது, அடுத்தவங்களுக்கும் தெரியாது. என்னது இது? இங்கதான் நடக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் இது நம்மளே பற்றி கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அடுத்த ஒரு விஷயம், எனக்கு தெரியும், பிறருக்கு தெரியாது. எனக்கு தெரியும், பிறருக்கு தெரியாது. ரைட், கரெக்டா சொல்லிட்டேன். பொய். பொய் பேசுறது யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது பொய்ன்னு. அதே இன்னொரு காரியமும் இருக்கு. இது என்னது? இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடிப்பு. யார் யார்கிட்ட எப்படி நடிக்கணும், யார் யார்கிட்ட எப்படி இது பண்ணணும்ன்றது யாருக்கு தெரியும்? நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா பிறகு இதுவும் பாத்தீங்கன்னா நம்மளை பற்றி கொண்டு இருக்கிற ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் அது எப்படிப்பட்டது? ஒரு குறையாதான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது, பிறருக்கு தெரியும். அது என்னவா இருக்கும்? இதுதான் பாடம். எனக்கு தெரியாது, ஆனா மற்றவங்களுக்கு தான் தெரியும். உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் அது தெரியும். உதாரணத்துக்கு நம்ம அந்த முதல்ல பார்த்தா மேட்டிமை. மேட்டிமை யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது, ஆனா யாருக்கு தெரியும்? உடன் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மறைவான பாவங்கள் சொல்லப்பட்டு இருக்கு. இந்த மறைவான பாவம் எனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியாது, நான் அறியாமல் இருக்கேன். இத பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா
பிளைன் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க. பிளைன் ஸ்பாட்டுன்றத எந்த இடத்துல சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ ஒரு கார் போகுது, இந்த கார் போயிட்டு இருக்கு. கார் சைட்ல என்ன இருக்கு? 2 கண்ணாடி இருக்கு. இந்த கண்ணாடி எதுக்கு? பின்னாடி வரக்கூடிய கார்களை பார்க்கறதுக்கு. இப்ப அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அந்த கார் தெரியும். அந்த இடத்த விட்டு தாண்டிடுச்சுன்னா தெரியாது. அதுக்கு தான் பாத்தீங்கன்னா கண்ணாடி. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கார் இருக்கு, இந்த கார் வர்றது தெரியும், பச்சை கலர் வர காரு தெரியும், ஆனா சிவப்பு கலர் காரு தெரியாது. ஆனா அந்த இடத்துல தான் அது இருக்கு. இது தெரியாம இருக்கு. இதுக்கு தான் பாத்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லக்கூடியது பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கார் போயிட்டு இருக்கும், சைட்ல தான் வரும். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நம்ம அதை பார்க்கலாம். ஆனால் ஒரு தூரம் கடந்ததுக்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா அந்த காரு பக்கத்திலேயே தான் வரும். ஆனா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. என்ன ஆயிரும்? ஆக்சிடென்ட் ஆகும். இதுதான். இது பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் தெரியும். இதுதான் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். நம்ம போவோம், எது எது பிளைண்ட் ஸ்பாட்ன்றது பாத்தீங்கன்னா இந்த டிரைவிங்ல போகும்போது நம்மளுக்கு தெரியும், இந்த இடத்துல வரும்போது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதே இது ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து தாண்டினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரியாது. இதுவே நம்ம அனுபவத்துல பட்டுரும். நம்ம சார் போவோம், ஆனா வளைவோம், யாராவது வந்து இடிச்சிருவாங்க, அது அவங்களுக்கு தெரியாது. அதுதான் இதுதான் பாத்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லக்கூடிய ஒரு இது. இதேதான் நமக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துலதான் இருக்கும், ஆனா நம்மளுக்கு தெரியாது. நம்மை பற்றி கொண்டுதான் இருக்கும், ஆனா நமக்கு தெரியாது. ஆனா அடுத்த ஆளுக்கு தெரியுமா தெரியாதா? பின்னாடி வரவங்களுக்கு அதுக்கு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா இது என்னது? மனித முகம். தேவன் மனிதனை படைக்கும் போது மிகுந்த ஞானத்தோட படைத்தார். இப்ப பாத்தீங்கன்னா முகத்துல என்ன இருக்கு? 2 கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு வாய், 2 காது இருக்கு. ஏன் 2 கண்ணு? வாய் 2 வச்சிருக்கலாமே. வச்சிருந்தா என்ன ஆகும்? நம்ம பயன்படுத்துவோம். ஒரு வாய் சாப்பிட்றதுக்கும் ஒரு வாய் பேசுறதுக்கும் பயன்படுத்துவோம். ஆனால் தேவன் மனிதனை அமைக்கும் போது மிகுந்த ஞானத்தோடு தான் படைத்தார். 2 கண்களை படைத்திருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா நாம் கண்களால் பார்க்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் நேரா எங்க போயிடும்? மூளைக்கு போயிடும். அந்த ரெட்டினான்னு சொல்லக்கூடிய ஒரு திரையில பட்டு அது எங்க போயிடும்னா மூளைக்கு போகக்கூடிய ஒரு விஷயமாயிடும். ஆனால் நம்முடைய மனிதனுடைய கண்கள்ல அதேதான் பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அது அந்த இடத்துல படக்கூடிய எந்த பொருளும் கண்ணுக்கு தெரியும், ஆனால் மூளைக்கு போகாது. பார்க்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நேரா பார்ப்போம், சைடா பார்ப்போம், எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உள்ளது மட்டும் நம்ம பார்க்க முடியாது. அந்த கருவிலியில இருக்கக்கூடிய ஒரு இடத்த பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. அதுல படக்கூடிய எந்த தகவலும் மூளைக்கு போகாது. அப்படின்னா தேவன் நம்மளை குறை உள்ளவர்களாக தான் படைத்திருக்கிறாரா? இது எல்லாத்துக்குமே உள்ளதுதான். ஆனா நம்ம இது வரைக்கும் அதை யோசித்ததே இல்லை. கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே உள்ளது. ஏன் தேவன் அந்த அமைப்பை கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பார்க்கிறோம் 2 கண்ணால ஒரு பொருளை பார்க்கிறோம். பார்க்கும்போது எப்படி தெரியும்? மூளைக்கு போற விஷயம் எப்படி இருக்கும்? தெளிவா தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கண்ணுல பார்க்கும்போது இந்த மக்கள் உள்ள அந்த கைப்பிடி தெரியாது, இன்னொரு கண்ணுல அந்த ஸ்பூன் தெரியாது. நம்ம ஒத்த கண்ணை மறைச்சிட்டு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தெரியாது. அந்த பொருள் அங்கதான் இருக்கும், ஆனா தெரியாது. ஆனா இந்த கண்ணை திறக்கும் போது அது தெரியும். 2 கண்ணுல பார்க்கும் போதுதான் அந்த பொருள் எப்படி தெரியும்? முழுசா தெரியும். இதுதான் தேவன் ஏன் 2 கண்ணை படைச்சாருன்னா அதுதான். 2 கண்ணுல பார்க்கும் போதுதான் அந்த முழு பொருளுடைய உருவமும் நமக்கு தெரியும். அப்படின்னா ஒரு கண்ணு படைச்சிருக்கலாம்ல, ஒரு கண்ணு படைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒரு பொருள் பாதி தெரியாது. அப்ப தேவனுடைய அமைப்பே கண்ணை படைத்திருக்கிறார். அந்த கண்ணை வைத்து விவாதத்திலே அநேக உதாரணங்கள் கொடுத்திருக்கிறார். அந்த கண்ணு தான் நம்மளுக்கு உடலுக்கு எப்படியா இருக்கா? விளக்கா இருக்கும். வாசிக்கலாம். மத்தேயு 6:22 மற்றும் 23 மத்தேயு 6:22 மற்றும் 23. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். ஆமா, கண்ணுல இருட்டா இருந்தா அந்த உருவம் மூளைக்கு போகும்போது இப்படித்தான் இருக்கும், இருட்டாதான் இருக்கும். அப்ப கண் வெளிச்சமா இருக்குன்னு தான் தேவனுடைய படைப்பை 2 கண்ணை கொடுத்து ஒரு கண்ணால தெரியாது, இன்னொரு கண்ணால் பார்த்து அது முழு உருவமும் எங்க போகக்கூடியதா இருக்குமா?
நம் மூளைக்கு போகக்கூடியதா இருக்கு. அப்படின்னா நம்முடைய மறைவான பாவங்கள் நமக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சரீர அங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கண்ணாய நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அதே சரீரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சகோதரனுடைய கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அதுதான். அப்படின்னா பாவம் நமக்குள் இருக்கு. ஆனா அந்த பாவம் தெரியாத பாவமா இருக்கு. தெரியாத பாவமா இருக்கும்போது அதை எப்படி நம்ம விலக்கி திரைக்குள் கடந்து போக முடியும்? தெரிஞ்ச பாவத்துல இருந்தே நம்ம வெளியே வர்றதுக்கு என்ன பண்றோம்? ரொம்ப கஷ்டப்படுறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல் கூட அவருடைய ஊழிய பாதை ஆரம்பத்துல என்ன சொன்னார்னா, நான் எதை வெறுக்கிறேனோ அதையே செய்கிறனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப தெரிஞ்ச விஷயத்துல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கே இவ்வளவு போராட்டமா இருக்கும்போது, மறைவான பாவங்கள் நமக்குள்ள இருக்கும்போது அது எப்படிதான் நமக்கு தெரியும்னா, இன்னொரு கண்ணால பார்க்கும் போதுதான் அந்த பாவம் நமக்கு தெரியும். அப்படின்னா இன்னொருடைய சகோதர சகோதரியுடைய உதவி இல்லாமல் நாம் என்ன பண்ண முடியாது? பாவம் தெரியாது. அதான் தேவன் வச்சிருக்கிற ஒரு திட்டமாயிருக்கு. நமக்கு தெரியாது, நாம் அறிய மாட்டோம். ஆனால் உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தான் அதை சொல்லும் போதுதான் தெரியும். நாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம், நாம் சபைக்கு வர்றது சத்தியத்தை கேட்டு நாம் வளர்ந்து போறதுக்கு மட்டும் நினைக்கிறோம். அப்படி மட்டும் அல்ல. நாம் சபைக்கு வந்து சத்தியங்களை கேட்டு வளர்ந்து நமக்குள் இருக்கக்கூடிய நாம் அறியாத பாவங்களையும் நாம் எடுத்து போட வேணும். அதுக்கு தான் நம்ம சபை குடிக்கு வரக்கூடிய மிகப்பெரிய காரியம். தேவன் அப்படிதான் அந்த திட்டத்தையும் வச்சிருக்கிறார். அப்படி வரும்போதுதான் நமக்குள் இருக்கிற அறியாத பாவங்களை எடுத்து போட முடியும். ஏன்னா இந்த அறியாத பாவம் தான் மிக மோசமான பாவமா இருக்கு. மிகவும் சின்ன பாவம் தான், சிறிய விஷயம்தான். ஆனால் நமக்கு என்ன ஆயிருமா? அதுதான் இடராயிரும். இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு சகோதரன் வந்து நம்மள்ட்ட ஒரு காரியத்தை சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா அட்வைஸ் கேட்கறது யாருக்கு பிடிக்காது? அட்வைஸ் வேணா சொல்லுவோம், நிறைய சொல்லுவோம். ஆனா கேட்கறது நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து மனிதனுடைய இயல்பு, ஆதாமுடைய இயல்பு. தேவன் சொன்னாரு, கேட்கல. அதனால எங்க போயிட்டாரு? அவரு பாவத்துக்கு. அப்ப ஆலோசனை பிற சகோதர சகோதரிகள் சொல்லும் போது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையில நம்ம இருக்கணும். அந்த மனநிலைமையோட தான் நாம் சபைக்கு வரும்போதுதான் நமக்கு அந்த அனுபவம் ஏற்படக்கூடியதா இருக்கு. ஏன்னா ஆலோசனை இல்லைன்னா எந்த ஆலோசனையும் வழிந்து தவறி போகக்கூடிய ஒரு விஷயம். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 15:22. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போம். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். எண்ணங்கள் சிதறி போகாமல் இருக்கணும்னா ஆலோசனைக்காரர்கள் அநேகர். அது எங்கதான் கிடைக்கும்னா சபையில தான் நமக்கு கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நாம் ஐக்கியத்துக்குள்ள கடந்து வரும்போது உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நமக்குன்னு தேவையான ஒரு ஆலோசனைகளை கொடுக்கும் போது அதை நாம் உதாசீனம் படுத்தினா உறுதியா சொல்லலாம், நாம் எங்க போக முடியாது, ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாதுன்றத உறுதியா சொல்லலாம். ஏன்னா தேவனுடைய அமைப்பே சபையில வச்சிருக்கிறோம்னா இப்படிதான் வச்சிருக்கிறார். நம்ம நினைச்சுக்கலாம், நாம் புத்தகத்தை படித்து தனியாக பரலோகத்துக்கு போயிடலாம்னு நினைக்கலாமா? புத்தகத்தை மட்டும் ரீப்ரின்ஸு, புக்கு, பாடங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டா போயிருமா? அது செயல்படுத்துறது எங்க? அப்போதான் அந்த சபையில தான் வந்து நம்ம செயல்படுத்தலாம். இப்ப பாத்தீங்கன்னா உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வந்து சொன்னாதான் நமக்கு அது தெரியுன்றத உண்மையா இல்லையா? ஏத்துக்கிறோமா இல்லையா? சரி, இப்போ ஒரு கதை பார்ப்போம். பழைய ஏற்பாட்டு கதை நடந்த ஒரு கதை தான், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான், ரொம்பவும் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவருக்கு நிறைய ஆஸ்திகள், சொத்துக்கள், ஆடு மாடுகள் எல்லாம் இருந்தது. அவர் வீட்டு பக்கத்துல ஒரு ஏழை இருந்தார். அவருக்கு இருந்த ஒரே சொத்து ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. அது எப்படி வளர்த்தாரு? தன் பிள்ளை போல வளர்த்தாரு. தான் சாப்பிட்றதெல்லாம் கொடுத்தாரு. தன்னோட படுத்து இருந்துச்சு, எல்லாமே செஞ்சிச்சு.
பணக்கார வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாரு. உடனே அவரை அடிச்ச ஆடு எந்த ஆடை பிடிச்சி அடிச்சாரு? இந்த விஷயம் ஒருத்தருக்கு போகுது. அப்ப சொல்லும் போது அவர் சொல்றாரு, இதை செய்த மனிதனுக்கு என்ன கொடுக்கணுமா? மரணத்துக்கு பாத்தியவான்னு சொல்றார். இந்த கதை யாருக்கு தெரிஞ்சது? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து. அப்ப இது யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இந்த கதை நம்மளுக்கு மிகவும் நல்லா தெரிஞ்சதான். சின்ன பிள்ளையில இருந்து நம்ம கேட்ட கதை தான். ஆனால் இந்த பாடத்துக்குரிய ஒரு விஷயம், ஒரு நுணுக்கமான விஷயம் இந்த பாடத்துல இருக்கு. அதுதான் நம்மளுக்கு தேவை. இப்ப பாத்தீங்கன்னா, தாவீது பட்சேபாலை இச்சித்தது சரியான விஷயமா தவறான விஷயமா? தாவீது நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவரா இல்லையா? உட்பட்டவர் மனுஷன் தான். பிறர் மனைவியை இச்சியாதே என்பது தாவீதுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியும். தெரிந்தும் அவர் என்ன பண்ணிட்டாரு? அவரை திருமணமும் செய்தார். இப்ப பாத்தீங்கன்னா, தாவீது கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன். அப்படி இருந்தும் அவர் என்ன பண்ணிட்டாரு? பிறர் மனைவியை இச்சித்தார். நியாயப்பிரமாணத்தை விட்டு வெளியே போயிட்டார். இது நாத்தானியேல் வந்து சொல்ற வரைக்கும் அவருக்கு தெரியும். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். இந்த வார்த்தையை வைத்து நாம் நிறைய படங்கள் பார்த்திருக்கிறோம். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் அப்படின்னா, நாத்தானியேல் வந்து சொல்றப்ப தாவீதுக்கு ஒரு குழந்தையே பிறந்துருச்சு. எவ்வளவு நாள்? ஒரு குழந்தைய பிறக்க ஒரு 10 மாதம், வளர்றதுக்கு ஒரு 2 மாதம், ஏறக்குறைய 1 வருடம். நியாயப்பிரமாணத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு மனிதர், தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு மனிதர், அவருக்கே தான் செய்த பாவம் தெரியறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? ஏறக்குறைய 1 வருடம். அதுவும் 1 வருடம் கழித்து ஒரு சகோதரன் வந்து சொல்லும் வரைக்கும் அவருக்கு அது பாவம் தெரியும். இப்ப சொல்லுங்க, நமக்கு எப்படி? நான் புது சிருஷ்டின்னு சொல்லி பேனர் வச்சிருப்போம், நீதிமான் சொல்லுவோம், பரிசுத்தவான் சொல்லுவோம், எல்லாமே நம்ம சொல்லுவோம். ஆனால் நமக்குள் என்ன இருக்கான்? பாவம் இருக்கு. ஒரு தேவ மனுஷன் வந்து சொல்ற வரைக்கும் அது நமக்கு தெரியவே தெரியாது. அப்படித்தான் நம்ம இருக்கும். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? சரி, தேவ மனிதன் வந்து சொல்லட்டும், சொல்ற வரைக்கும் நாம் பாவத்திலே இருப்போம்னு இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அதுக்கு நான் சொல்றேன். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி. என்ன வருமா? தண்டனை வரும். தாவீது மனம் வருந்தினார், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யுன்னு சொல்லி வருந்தினாரு. ஆனாலும் தேவன் என்ன பண்ணாரு? அவரை மன்னிச்சாரு. உடனே என்ன வச்சிருந்தாரு? தண்டனை வச்சார். அந்த தண்டனை தான் பாத்தீங்கன்னா அவருடைய பிள்ளை சாகும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். சொல்லிட்டு என்ன பண்றாரு? நாத்தான் அவருடைய வீட்டுக்கு போயிட்டார். தாவீதும் மன்னிப்பு கேட்டார். தேவன் அவரை மன்னித்தார். கூடவே என்ன வச்சிட்டாரு? தண்டனையும் வைத்தார். இப்ப இதுல இருந்து நமக்கு கூடிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மூத்த சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வாசிக்கலாம். 57:39. தீர்க்கதரிசியாகிய தாவீதின் இந்த வார்த்தைகள் கர்த்தருடைய உண்மையான மக்கள் அனைவரின் எண்ண பிரதிபலிப்பாகும். இந்த வார்த்தையின் மூலம் தன்னால் தன்னை சுத்திகரிக்க இயலாது என்ற உண்மையை அந்த தீர்க்கதரிசி அங்கீகரித்தார்.
தனக்கே தெரியாத அல்லது தான் உணராத மறைவான குற்றங்கள் தன்னிடம் இருக்கலாம் என்பதை அவர் உணர்ந்தார். ஒருவேளை மற்றவர்கள் காணக்கூடிய சில தவறுகளை அவர் கவனிக்காமல் இருந்திருக்கலாம். அவற்றிலிருந்தும் தேவன் தன்னை சுத்திகரிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இது தேவனுக்கு இசைவாக இல்லாத அனைத்திலிருந்தும் அவர் விலகி இருக்க விரும்பினார் என்பதை காட்டுகிறது. அது மறைவான குற்றம் அவர்கிட்ட. இப்ப பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த தாவீதுக்கு எப்படின்னா, புது சிருஷ்டியாய் வந்து உன் சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்லி, என் ஜீவனெல்லாம் உமக்கே உரியதுன்னு சொல்லி தேவனோடு உடன்படிக்கை பண்ணின நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. தேவ மனிதன் வந்து சொல்ற வரைக்கும் நாம் அந்த அறியாத பாவத்திலே இருக்கிறோம் அப்படின்ட்டோம்னா, அதுக்கு தேவன் என்ன பண்ணுவார்னா கண்டிப்பா ஒரு தண்டனை குறித்து திருந்த வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே இருக்கும். தேவனுடைய கரத்தில் விழுவது எவ்வளவு பயங்கரமானது பார்த்துக்கோம். அதனால தேவ மனுஷன் வந்து சொல்லும் போது, ஒரு சகோதரன் வந்து சொல்லும் போது நாம் என்ன பண்ணணும்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவம் நமக்கு வேணும். ஏன்னா நம்முடைய பாவங்களை, சில பாவங்களை நம்ம சுயமுயற்சியெல்லாம் எடுத்து போட்டலாம். ஆனால் சில பாவங்களை உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிய துணையின்றி இதை நம்ம செய்ய முடியாது. ஒரு கூட்டு முயற்சி தான். அதுதான் பண்ணனாதான் அந்த சகோதர ஐக்கியத்துக்குள் நம்ம வரும்போது அதை எடுத்து போடுவதற்கு நமக்கு வெகு ஈஸியா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு சின்ன காரியம் செய்யலாம். ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கலாம். பேப்பர் பேனா எடுத்துட்டு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சகோதர முதுகுல அந்த பேப்பரை வச்சிருவோம். சரியா? சகோதரிகள் என்ன பண்ணலாம், ஒரு பேப்பர் எடுத்து முன்னாடி இருக்கிற ஒரு சகோதரியோட முதுகுல பேப்பர் வச்சிடும். இப்ப அந்த சகோதரர்கள்ட்ட இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன விஷயம்தான், சில குறைகள், அத நம்ம பார்க்கிறோம். அது பெரிய குற்றம் இல்லை. ஆனா அந்த ஒரு விஷயம் அந்த சகோதரிட்ட இருக்கிறது அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் இடரலா இருக்கு. அதனால அதை எடுத்து போட்டா அந்த சகோதரருடைய வாழ்க்கை மிகவும் நல்லா இருக்குன்னு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கக்கூடிய சில காரியங்கள் இருக்கு. அதை என்ன பண்ணலாம்னா பேப்பர்ல வச்சு எழுதலாமா? முன்னாடி இருக்கக்கூடிய சகோதரன் சகோதரிகள் முதுகுல வச்சுட்டு நம்ம எழுதலாமா? இல்ல, பேப்பரை வச்சு எழுதுவோம். எழுதிட்டு அந்த பேப்பரை அவங்க யார் முதுகுல வச்சு எழுதணுமோ அவங்கள்ட்ட கொடுத்தா எப்படி இருக்கு? இப்ப நம்ம என் முதுகுல ஒரு சகோதர பேப்பர் வச்சு எழுதுறாரு, எழுதிட்டு அந்த பேப்பரை என் கையில கொடுக்குறாரு, கொடுத்தா எப்படி இருக்கும்? நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லதா கெட்டதா? நல்லது. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம முன்னேறுவதற்கு அது ஒரு படியா இருக்குமா இல்லையா? கண்டிப்பா இருக்குமா இல்லையா? அதான் நம்ம பார்க்கணும். அது ஒரு படியா நமக்கு இருக்கும். அதை எடுத்துக்கொண்டு நம்ம போகும்போது அது சரியாகும். இப்ப பாத்தீங்கன்னா தெரிஞ்ச பாவத்துக்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா டெய்லி போராடிக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்ச பாவத்துல இருந்து என்ன பண்றோம், சறுக்கி விழுறோம். பரவாயில்ல, குந்தி தான் ஓடுறோம், பரவாயில்ல. அந்த பாவத்துல இருந்து விடுபடுறதுக்கு ஜான் ஏறுறோம். ஆனா என்ன பண்ணிடுறோம், ஒரு மூலம் சரிஞ்சு கீழே விழுந்துடுறோம். பரவாயில்ல. இந்த பாவங்களே, தெரிஞ்ச பாவங்களே நம்மகிட்ட இருக்கும்போது தெரியாத பாவம் வேற இருக்கான். அதை எப்படி நம்ம எடுத்து போட போறோம்? அப்படின்னா நம்ம முதுகுல பேப்பர் வச்சாதான் முடியும். தெரிஞ்ச பாவத்துக்கே இவ்வளவு போராட்டம். ஜான் ஏறுனா முனை விழுந்துடுறோம். தெரியாத பாவம் வேற இருக்கு, அது வேற அக்கௌண்ட்ல இருக்கு. அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு? அப்ப அந்த பேப்பர் நமக்கு கிடைச்சாதான் இருக்கு. இப்ப நம்ம பேப்பர் வைக்கும்போது எப்படி இருக்கு, நமக்கு ஒரே படபடப்பா இருக்கு. எங்கிட்ட யாரு எழுதிடுவாங்களோ? அந்த பேப்பர் நம்ம கைக்கு வந்தா பரவாயில்ல. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேப்பர் வச்சு திருத்தருக்கு யார்கிட்ட கொடுப்பாங்க, மாத்தி கொடுத்து கடைசியில் அந்த பேப்பர் யார்கிட்ட போச்சுன்னே தெரியாம இருக்கும். அதே பேப்பர் நம்ம கைக்கு வந்தா நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பேப்பர் வைக்கலாம். பேப்பர் வச்சு எழுத போறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அந்த பேப்பர் வைக்கிறதுக்கு, அந்த எழுதுறதுக்கு, எழுதக்கூடிய எனக்கு தகுதி இருக்கான்னு பார்ப்போம். ஒரு குற்றங்கள் குறைகளை எழுத போறதுக்கு முன்னாடி எனக்கு தகுதி இருக்கான்னு நம்ம பார்ப்போம்.
பேப்பரை வச்சிடலாம், எழுதிடலாம். ஆனா அதுக்கு தகுதி இருக்கா? நார்தான் வந்து சொன்னார், அதுக்கு தகுதி இருந்தது அவருக்கு. அதேதான். அப்ப இதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. அந்த பேப்பர் வச்சு எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 41 மற்றும் 42ஆம் வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 41 முதல், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிறத உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். இப்ப பேப்பர் வச்சாச்சு, எழுதுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இந்த வசனம் நமக்கு வருது. சகோதரனுடைய கண்ணில் என்ன இருக்கான்? துரும்பு இருக்கு. நம்முடைய கண்ணில் என்ன இருக்கான்? பெரிய உத்திரமே இருக்கு. இதை நினைக்கும் போது எப்படி இருக்கும்? இப்ப எழுதுவோமா? அப்ப என்ன ஆயிரும்? நம்முடைய கைகள் நடுங்க ஆரம்பிச்சு. இதுதான் பாத்தீங்கன்னா நார்தான் வந்து சொல்றாருன்னா அதுக்கு ஒரு தகுதி இருந்துச்சு. அந்த தகுதியோடு தான் தேவன் யார்கிட்ட அனுப்புறாருன்னா தாவீதுட்ட அனுப்புறான். அப்ப தேவன் நம்மை இன்னொரு சகோதரன்டையோ சகோதரிட்டையோ அனுப்பும் போது அதுக்கு ஒரு தகுதி இருக்கான்றத நம்ம என்ன பண்ணணும்னா பார்க்கணும். ஒரு உதவி இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அந்த மறைவான குற்றத்தை நாம் எடுத்து போட முடியாது. இது பாத்தீங்கன்னா நாம் அந்த சகோதரன் சகோதரிக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி தான். அந்த உதவியை எடுத்து செய்யறதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சிறிய குறைகளை நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்து போடணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய தேவன் ஏன் கண்ணை வச்சு இவ்வளவு காரியங்களை சொல்றாருன்னா அதுதான். நாம் மற்ற சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கோம்னா கண்ணா இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த காரியத்தை குறித்து நாம் உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகிட்ட போய் சொல்லும் போது எப்படிதான் சொல்லணும்னா அதிகாரத்தோட சொல்லாம எப்படி சொல்லலாம்னா நிறைய எளிமையாக தாழ்மையாக மிக அன்போடு சொல்லும் போது அது கேட்கக்கூடிய சகோதர சகோதரிக்கு எப்படி இருக்கும்? அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்போக்கம். ஏன்னா தேவன் விரும்பக்கூடிய காரியமே அதுதான். ஒரு சகோதரன் அந்த பிள்ளை திருந்தனம் அப்படின்ற போது இன்னொரு சகோதரனை அனுப்பும் போது தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சகோதரனோ சகோதரியா மனம் திருந்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வசனம் நம்ம பார்த்தோம், நம்மை சுற்றி நெருங்கி பற்றி கொண்டிருக்கிற இந்த பாவத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா உதறி தள்ளி விட்டு தான் போவோம். இப்ப நம்ம கண்ணிலே பார்க்கக்கூடிய நம்முடைய கண்ணிலே அந்த குறை இருந்தால் எப்படி நமக்கு கண்ணு தெரியும்? குறைவுள்ள கண்ணாவே நம்ம இருக்கிறோம். அப்ப அந்த கண் தெளிவாக இருந்தால்தான் நாம் மற்றவருடைய குறைகளை பார்க்க முடியும். அப்ப சபையிலே நாம் ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் எப்படி இருக்கோம்னா கண்காணிகளாய் இருக்கிறோம், ஒவ்வொருவருக்கும் கண்களாய் இருக்கிறோம் அப்படின்னா இந்த பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சகோதரன் வந்து நம்மள்ட்ட சொல்லும் போது அந்த காரியத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? நன்றி பிரதர், நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, அதனால அதை நான் உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும். ஏன் தெரியுமா? நம்ம பரலோகம் போகணும்னா அதனுடைய சாவி யார்கிட்ட இருக்கு தெரியுமா? உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகிட்ட தான் இருக்கு. நம்ம பரலோகம் போகணும்னா அதனுடைய சாவி யார் கையில இருக்கு? இதுதான் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட ஒரு விஷயம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவது இல்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவது இல்லை என்றும் சொல்லக்கூடாது. அப்ப ஒவ்வொரு உறுப்பும் யாருடைய அவயத்தில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய இருக்கு. அப்ப நாம ஒரு சகோதரன் வந்து சொல்லும் போது என்ன பண்ணலாம்? எனக்கு நீ தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஏன்னா நாம் அனைவரும் சேர்ந்துதான் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல ஓடுறோம், தனியா ஓட முடியாது. சேர்ந்துதான் நாம் ஓடக்கூடியவர்களா இருக்கிறோம். அப்படி ஓடினாதான் நாம் வெற்றி பெறக்கூடியவர்களா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தாவீதுட்ட நாத்தான் வந்து இந்த பாவத்தை பத்தி சொன்னாரு. தாவீது கூட இன்னொருத்தர் இருந்தார். யாரு? யோவாப். அவரு இத பத்தி ஏதாவது சொன்னாரா தாவீதுட்ட?
வாசிக்கலாம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல். காலமே தாவீது யோவாவுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே, மும்முரமாய் நடக்கிற போர்முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். யோவாப்புக்கு தெரியுமா தெரியாதா? தாவீது கூடவே இருந்தவர் தான் யோவாப். தாவீது இப்படி ஒரு பாவம் பண்றாருன்னு அவருக்கு தெரியுமா தெரியாது? தெரிஞ்சும் என்ன பண்ணார்? அப்படியும் நம்ம இருந்துடக்கூடாது. ஒரு சகோதரன் சகோதரிடம் ஒரு குறைகள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அதை என்ன பண்ணணுமா? கண்டிப்பா சொல்லணும். ஆனா சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை தகுதியை வளர்த்து கொள்ளணும். இப்படி இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா மறைவான பாவங்கள் நம்மள்கிட்ட நிறைய இருக்கு. அது யாருக்குள்ள இருக்குன்னா நமக்குள்ளதான் இருக்கு. சில காரியங்கள் தெரியும், சில காரியங்கள் தெரியாது. உடன் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அது சொல்லும் போதுதான் நமக்கு தெரியதா இருக்கு. இப்ப சில காரியங்களை நான் சொல்றேன், அதை தவிர மீதி காரியங்கள் இருந்தா நீங்க சொல்லுங்க. மறைவான பாவங்கள், மறைவான குறைகள், குற்றங்கள் இருந்தா சொல்லுங்க. இப்ப நான் எடுத்திருக்கிறது எதுனா தேவ பக்தி இல்லாம எடுத்திருக்கேன். தேவ பக்தி இல்லாம நம்ம சபைக்கு வந்திருக்கோம் சொல்லிடக்கூடாது. இந்த தேவ பக்தி இல்லாம, தேவ பக்தி ஆரம்ப காலத்துல நம்ம அடிப்படை வேதாகமம் கேட்கும் போது எப்படி இருந்துச்சு? அதை கேட்டிருக்கா? எதை வேணாலும் விட்டுட்டு ஓடி வந்தோம், குறித்த நேரத்துக்கு முன்னாடியே வந்துருவோம், அவ்வளவு ஆர்வமா இருப்போம். கண்டிப்பா இல்லையா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிதாவாய் தேவன் ஆசாரிப்பு கூடாரம் மற்றும் ஆலயங்கள் எல்லாம் கொடுத்து அந்த ஆலயத்துல அவங்க கூடி வரும்போது ஆரம்ப காலத்துல அவங்க எப்படி இருந்தாங்க? பஸ்கா சமயத்துல எல்லாம் வெளியூருக்கு போனவங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமாய் வந்து அந்த ஆலயத்துல அமர்ந்து அவருடைய சத்திய வசனங்களை கேட்பதற்கு மிக ஆர்வமாய் இருந்தார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த ஆலயம் எப்படி ஆயிடுச்சு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாம் வரையில் வந்திருக்கும் போது அங்க எப்படி இருந்துச்சு அந்த ஆலயம்? நல்லொரு குறையாம. அதுதான் தேவ பக்தி இல்லாமை நாளுக்கு நாள் குறையும் போது ஆமா இந்த ஆலயம் எப்படி ஆகிடுமா? அதுதான் ஆரம்பத்துல இருந்து அந்த தெய்வ பக்தி நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்னா, அது என்ன ஆயிரும்? இந்த உலக காரியங்கள் ஒவ்வொன்றா உள்ள வந்துகிட்டே இருக்கு. அது நமக்கு தெரியவே தெரியும். அப்ப ஆரம்பத்துல இருந்து அந்த பக்தி வைராக்கியம் என்னாலும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா நேரம். 9:30 மணி தொடர்ந்து இதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். 9:30 மணின்னு. ஆனா 9 மணிக்கு வரல. 9 மணிக்கு நம்முடைய பிதாவாய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இங்க வந்து இருக்காங்க. அவங்கள நம்ம சத்திய பாடத்தை கேட்பதற்காக வார்த்தையினால அவங்கள சந்திக்க இருக்கோம், மனக்கண்ணால அவங்கள சந்திக்க இருக்கிறோம். ஆனால் நம்ம வர்றது எப்படி இருக்கோம்? லேட்டா வருவோம். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் தான், ஆனால் அதை அறியாம இருப்போம். லேட்டா வர்றது பாத்தீங்கன்னா நம்ம வந்துடும், ஏதோ ஒரு காரணத்தினால லேட்டா வரோம். ஆனால் லேட்டா வர்றதுனால நடக்கக்கூடிய காரியங்கள் என்னன்னு தெரியுமா? ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு, ஒரு சகோதரனோ சகோதரி லேட்டா வராங்க, வந்து இடையில நடந்து போனா என்ன ஆகும்? அங்கு தேவனுடைய பிரசன்னத்து மத்தியில நம்ம இருக்கோம். அது கவனத்தை சிதறடிக்க போனால் அது எப்படி? தேவனுடைய பிரசன்னத்தையே நம்ம சிதறடிக்கிறோமா இல்லையா? அது எவ்வளவு பெரியது. ஆனா அதை அறியாம நம்ம தேவனுடைய பிரசன்னத்துல அந்த மகிமைக்குள்ள நம்ம இருக்கோம். அது சிதறடிக்க ஒரு காரியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் தவறாம ஒரு காரியமா இருக்கு. அடுத்த ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா சாதாரணமா எண்ணுதல் அல்லது அசட்டை பண்ணுதல். அப்படின்னா என்ன? இந்த வாரம் சண்டே ஒரு சப்ஜெக்ட், அடுத்த வாரம் ஒரு சண்டே சப்ஜெக்ட், வியாழக்கிழமை ஒரு சப்ஜெக்ட், அடுத்த வியாழக்கிழமை ஒரு சப்ஜெக்ட். வழக்கமா இதுதானே சபையில நடக்குது. இந்த வாரம் போலன்னா அடுத்த வாரம் போய் சப்ஜெக்ட் கேட்டுக்கலாம். வருதா இல்லையா? நாட்கள் செல்ல செல்ல எப்படி ஆயிடும்? அதுதான் இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம். ஆனா யாரும் இல்லைன்னாலும் இங்க ஆராதனை நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதை அசட்டை பண்ணுறவர்கள் யார்? நம்ம தான். வாசிக்கலாம்.
2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி தேவனை அசட்டை பண்ணும் போதுதான் என்ன வருமா? அதுக்குள்ள என்ன, நமக்குள்ள என்ன வரும்? அதுதான் ஆகுது. அப்படிதான் தேவனை அசட்டை பண்ணனாலதான் அவருக்குள்ள என்ன வந்தது? இந்த பாவம் வந்தது. இன்னொரு வசிக்கலாம், மத்திய 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். தேவன் கொடுத்த அந்த அழைப்பு எவ்வளவு பெரிய அழைப்பு! அந்த அழைப்பை ஏற்றுட்டு வந்துட்டு என்ன பண்ணிடுறான்? இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு, நான் வியாபாரத்துக்கு போறேன் அப்படின்னு தேவன் ஏற்படுத்தி கொடுத்த அந்த கூலியை தவிர்த்துட்டு எங்க போயிடுறோம்? இதெல்லாம் அசட்டை பண்ணக்கூடிய ஒரு காரியம். இன்னொரு விஷயம் வாசிங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அதுதான் உலக பொருளுக்காக நாம் போயிட்டு தேவனை அசட்டை பண்ணக்கூடியவர்களா இருக்கக்கூடாதுன்றதான் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஒரு வசனம் வாசிக்கலாம், மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். ஆசாரியர்களால் அழைக்கப்பட்ட நாம் தான் அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்யறதுக்கு தான் வந்தோம். ஆனா என்ன பண்ணிடுறோம்? அவருடைய நாமத்தை அசட்டை பண்ணிட்டு எதை பண்ணணும்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம மறந்து போயிடுறோம். இதுதான் பாத்தீங்கன்னா அசட்டை பண்ற, அதாவது சாதாரணமா எடுத்துக்கிற கூடிய தான் இருக்கட்டும், இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் போய்க்கலாம், அடுத்த வாரம் கேட்டுக்கலாம், இல்ல ஆன்லைன்ல கேட்டுக்கலாம் அப்படின்றது தேவனுடைய திட்டம் அல்ல. ஏன் சகோதர சகோதரிகளாய் கூடி வந்து அந்த பாடத்தை கேட்க வேண்டும் என்ன வச்சிருக்காங்கன்னா, அந்த ஒழுங்குமுறை எங்கதான் வரும்? தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒழுங்குமுறை எங்கதான் வரும்னா சபை கூடுதல தான் வரும். இதேதான் மற்ற கூடிகளையும் நம்ம என்ன பண்றோம்? அசட்டம், ஞாயிற்றுக்கிழமை போய்க்கலாம், வியாழக்கிழமை வேண்டாம், இடைப்பட்ட கூடிகை வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அதை அசட்டை பண்ணக்கூடியவர்களா இருக்கக்கூடிய. அடுத்து ஒரு காரியம் பாத்தீங்கன்னா ஜபம். நம்முடைய தனிப்பட்ட ஜபம்ன்றது தனியா இருக்கும், அது இருக்கு. ஆனால் அதுவிலேயே நாம் என்ன பண்றோம்னா தொய்வு ஏற்பட்டக்கூடியவர்களா இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் பண்ணுவோம், 10 நிமிஷம் பண்ணுவோம், அடுத்து அன்னைக்கு நேரமே இல்லைன்னா எப்படி போயிடுவோம்? அதை பண்ணாமலே விட்டோம். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட ஜபம் வேற, உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக நாம் அனைத்தினம் ஜபம் பண்ணியிருக்கோம், பண்ணணும். அதுதான் பாத்தீங்கன்னா ஆதிகால அப்போஸ்தலர்களே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவங்க செஞ்சு காட்டின ஒரு விஷயம்லாம் இருக்கு. உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளா நாம் என்ன பண்ணோம்னா அனைத்தினம் ஜபம் பண்ணக்கூடியவர்களா இருக்கும். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் அப்போஸ்தலர்கள் நடவடிக்கை 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். பேதுருக்காக உடன் இருக்கக்கூடிய சகோதரிகள் என்ன பண்ணாங்கன்னா ஜெபம் பண்ணியிருக்காங்க. அப்போஸ்தலர் பவுல் பாத்தீங்கன்னா கொரிந்தி சபைக்கு ஆரம்ப காலத்துல இந்த கொரிந்தி சபைக்கு போவாரு. போகும்போது என்ன பண்ணுவார்னா அங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் என்ன பண்ணுவார்னா அவங்க செய்யக்கூடிய தவறுகளை என்ன பண்ணுவார்னா சுட்டி காட்டி பயங்கரமா கண்டம் பண்ணுவார். ஆனால் 2ஆம் கொரிந்தியர் நிறுவம் எழுதும் போது அதே சபையார்கிட்ட என்ன கேட்பார்னா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குப்பா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்ப உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான காரியத்துல நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்த ஜெபம் எப்படி இருக்குன்னா உடன் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்காக அது உதவியா இருக்கு. அப்ப உடன் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்காக நாம் எப்படி உதவி பண்ண போறோம்னா ஜெபத்திலே ஒரு உதவியாய் நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம். வேற எந்த ஒரு காரியத்திலும் பண்ணலைன்னா கூட அவங்களுக்காக ஜெபத்திலே உதவி பண்ணக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. இது கூட பாத்தீங்கன்னா நம்ம மறந்து போய் இருக்கக்கூடிய ஒரு காரியமா தான் இருக்குன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா விமர்சனம்னா என்னன்னு பார்க்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம்.
லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 1 மற்றும் 2. பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளைக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியே நடந்து போகையில் அவருடைய சீஷர்கள் கதிர்களை கொய்து கைகளினால் நிமிட்டு தின்றார்கள். பரிசேயரில் சிலர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். யாரு? இயேசு கிறிஸ்து சீடர்கள் போகும்போது பரிசேயர்கள் என்ன சொல்றாங்க? அவங்க என்ன காரியம் செஞ்சாங்க? எதை சாப்பிட்டாங்க? அதுக்கு இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 வரை உள்ள வசனம். லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனம் 36 முதல். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணையில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இது பூசுறாங்கப்பா. இது பூசினோடனே உடன் இருக்கக்கூடிய பரிசேயர்கள் சதிகள் என்ன சொன்னாங்க? ஒரு பாவியான ஸ்திரீ அப்படின்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து விருந்துக்கு அழைத்த அவருமே என்ன சொல்றாருன்னா, வாசிக்க வேண்டாம் சிஸ்டர், தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அவருமே என்ன சொல்றாரு? ஒரு பாவமான ஸ்திரீ, இது தெரியலையான்னு சொல்றாரு. இன்னொரு காரியம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். யோவான் 12ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். இந்த ஸ்திரீகளும் சரி, சீசர்களும் சரி, அவர்கள்லாம் யார்? சகோதர சகோதரிகள். யூதர்கள்ன்றது அவங்க ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் சகோதரிகள் தான். தங்களுடைய சகோதர சகோதரிகள் செய்யக்கூடிய காரியத்தை என்ன சொல்றாங்க? விமர்சிக்கக்கூடியவர்களா இருக்கார்கள். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க செஞ்சதெல்லாம் யாருக்காக செஞ்சாங்கன்னா அதான் சொல்றாரு. வாசிங்க சிஸ்டர். லூக்கா 7ஆம் அதிகாரம் 44 முதல் 47 வரை உள்ள வசனம். லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனம் 44 முதல். ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அதாவது இந்த காரியமெல்லாம் அவங்க யாருக்காக தான் செய்யறாங்க? இயேசு கிறிஸ்துவுக்காக தான் செஞ்சாங்க. ஆனால் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இருக்குன்னா, உடன் இருக்கக்கூடிய சகோதரர்கள் விமர்சனம் பண்ணக்கூடியதாக. இப்ப பாத்தீங்கன்னா நாம் கூட ஆலயத்துக்காய் வருகிறோம். இங்கு சில சகோதரர்கள் சில காரியங்கள் செய்வார்கள். அறுவடை ஊழியமாக இருக்கட்டும், மற்றும் பெரியான் வகுப்புகள், சாட்சி கூட்டங்கள், எது வேணாலும் இருக்கட்டும். ஒரு சகோதரனோ சகோதரியோ பேசக்கூடிய வார்த்தையோ இல்ல செய்யக்கூடிய காரியமோ யாருக்கு? தேவன் முன்பாக தான் செய்யறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்பாக தான் பேசுறாங்க, செய்யறாங்க. ஆனால் அதையும் நாம் விமர்சிக்கக்கூடியவர்களாய் சில நேரங்களில் இருந்துடுறோம். ஆனா அது நமக்கே தெரியாம. அதுதான் யாக்கோப்பு சொல்லக்கூடிய காரியம் இதுதான். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர்.
மற்றவனை குற்றப்படுத்துகிறதுக்கு நீ யார்? அதான் விமர்சிக்கக்கூடிய ஒரு காரியம், நம்மள அறியாமலே. அது ஏன்னா உலகத்திலிருந்து வந்த ஒரு காரியம், அது நமக்குள்ள இருக்கு, ஆனால் தெரியல. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் என்ன பண்ணுறோம், நம்மளை அறியாமலே அது ஒரு வார்த்தையோ ஒரு காரியத்தையோ விமர்சிக்கக்கூடியவர்களா நம்ம போயிடும். ஆனா நம்ம அதை அறிய மாட்டோம். அந்த அறியாத பாவம் நமக்குள் இருக்கின்றதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வரட்டுக்கு வரும். நம்ம அந்த உலகத்துல இருக்கும்போது சில காரியம் செய்வோம். நாம் செய்யக்கூடிய காரியம்னாலும் சரி, நாம் சொல்லக்கூடிய வார்த்தையானாலும் சரி, என்ன சொல்லிடுவோம், நான் செஞ்சது சரிதான், நான் பேசினது சரிதான் சொல்லுவோம். ஆனா அதே காரியம், அதே குணலட்சணம் சபைக்குள் வந்து அப்படி இருக்கு, சரியா இருக்குமா? இதையும் நம்ம வந்து விட்டுக்கணும். ஏன்னா இது வந்து நம்மளுடைய எப்படி சொல்றது, ஜென்ம பாவத்துல இருந்து வர்றது. இதை வளர்க்கறதுக்குத்தான் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அது சபைக்குள்ள இருக்கும்போது எப்படி இருக்கும்னா அப்படிதான் இருக்கும். நான் சொல்வதுதான் சரி, நான் செய்வதுதான் சரி. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை, அவ்வளவுதான். இதுதான் சொல்லக்கூடிய விஷயம். அந்த வரட்டுக்கு வர நம்மளுக்கு மாமிச இயல்பிலே வந்த ஒரு காரியமா இருக்கு. ஆனால் அதுவும் நமக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சுய தேவை. நம்ம வீட்டுல எடுத்துக்குவோம். வீட்டுல நமக்கு செய்யக்கூடிய, நம்மால் இயன்று செய்யக்கூடிய சிறு சிறு காரியங்கள் இருக்கும், இருக்குமா இல்லையா? அதை என்ன பண்ணுவோம், சகோதரா இருந்தா என்ன பண்ணுவோம், உன்னை சகோதரி கூப்பிட்டு அதை எடுத்து கொடுங்க. பெற்றோரா இருந்தா பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லுவோம், அதை எடுத்து கொடுக்கணும். இதே பழக்க வழக்கம் எங்க வந்துருது, நம்மால் செய்யக்கூடிய சிறு காரியங்கள் தான். ஆனால் மற்றவர்களை நாம் எதிர்பார்த்து இருக்கிறோம். ஆனால் நாம் ஊழியம் கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருந்தோமா, ஊழியம் செய்வதற்காக வந்திருந்தோம். நாளை பரலோகத்துக்கு நம்ம போயிடுவோம். அங்கிருந்து நம்ம என்ன வேலை பார்க்கணும், உலக ஜனங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு தான் வரும். அப்ப நம்மளுடைய சிறு சிறு தேவைகள் தான், ரொம்ப பெரிய காரியம் இல்லை, சிறு சிறு தேவைகள் தான். அதையே நம்ம என்ன பண்ணுவோம்னா மற்றவர்களை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கும். இது கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குறைகள் தான். அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய செய்கைகள், கிரியைகள். வீட்டில் நாம் செய்யக்கூடிய எந்த காரியமானாலும் செயலானாலும் சொல்லானாலும் அதை யார் பார்த்துக்கிட்டு இருக்கா, பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கு. அதே தான் சபைக்கும். சபையில வந்து நாம் செய்யக்கூடிய எந்த காரியமானாலும் சரி, எந்த பேச்சானாலும் யாருக்கு முன்மாதிரியா நம்ம இருக்கணும், உடன் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். அது பின்னடைவு கூடிய காரியமா இருந்துடக்கூடாது. இது கூட நம்ம அறியாமல் தான் செய்யக்கூடிய ஒரு காரியமா இருக்கும். சில நேரம் கோவப்பட்டு பேசுவோம், எரிச்சல் அடைவோம். இதெல்லாம் வந்து நம்மளை அறியாமலேயே செய்யக்கூடிய சிறு சிறு காரியம்தான். இதை வந்து நாம் என்ன பண்ணோம்னா அதை தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு இதா இருக்கு. வாசிக்கலாம். யோவான் 3:21. யோவான் 3:21. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். நம்ம செய்யக்கூடிய காரியம் எப்படிதான் இருக்கணுமா, சத்தியத்தின்படி செய்யக்கூடிய ஒரு காரியமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இது நமக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு விஷயம். என்னது, விசுவாசம். உடல் நலக்குறைவு, பொருளாதார பிரச்சனை, வேலையின்மை, திருமண தடை, சோர்வு, பலவீனம், அசதி, சோதனை, கவலை எல்லாமே வரும். வரும்போது எப்படித்தான் இருப்போம், நம்ம விசுவாசம் மேல போயிடும். எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் வரக்கூடிய காரியம் தானே இதெல்லாம். உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாமே வரக்கூடிய பிரச்சனை தான். அதுதான் நமக்கும் வருது. ஆனால் அவங்க மரணிக்கக்கூடிய ஒரு காரியமும் நாம் மரணிக்கக்கூடிய காரியமும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாம். லூக்கா 8:25. லூக்கா 8:25. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கக்கூடிய காரியம். ஒவ்வொரு காரியத்திலையும் உங்கள் விசுவாசம் எங்க போயிட்டு இப்ப கூட வாசிக்கலாம். ரீஃபரன்ஸ் 31:68. இது 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம வாசித்திருப்போம். கண்டிப்பாக பரலோகம் முன்னால மீண்டுமா ஒரு தடவை ஞாபகப்படுத்தி. உலகத்திலே தேவன் பல உபத்திரவங்களை அனுமதித்து இருக்கிறார். ஏனெனில் இவை யாவும் மனிதன் தன் கேடான சிந்தனைகளால் வந்தவை என்று அவன் உணரும்படி அப்படி செய்தார். அந்தபடியே தேவனை பின்பற்றி வரும் பரிசுத்தவான்களும் சில தொல்லைகளும் சோதனைகளும் நேரிடுவதை நாம் பார்க்கிறோம். இது அவர்கள் விசுவாசத்தை சோதித்தறிந்து
பொன் புடமிட்டு மெருகேற்றப்படுவது போல இவர்களும் மெருகேற்றப்படுகிறார்கள் என்பதை தேவ பிள்ளைகள் அறிய வேண்டும். இவை யாவையும் அவர்கள் மேற்கொண்டு தகுதியுள்ளவர்களாக காணப்படும் போது தேவனால் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அந்த விசுவாசம் நமக்கு மிக முக்கியம். அது எதற்குனா தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நமக்கு விசுவாசம் வேண்டியதா இருக்கு. இந்த உலகத்தின் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது எப்படி இருக்கும்? உலகத்தின் விசுவாசம், உலகத்துள்ள மனிதர்கள் விசுவாசிக்கிற விசுவாசம் ஞானம் இல்லாதது. ஆனால் நாம் விசுவாசிக்கக்கூடிய விசுவாசம் தேவனுடைய பலத்தால் வரக்கூடிய ஒரு விசுவாசம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. தேவனுடைய பலத்தால் தான் நம்முடைய விசுவாசம் நிலைத்து நிற்கக்கூடிய. அடுத்து பாத்தீங்கன்னா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சிறிய குறை எதுனா நம்முடைய வார்த்தை. இந்த வார்த்தை எப்படி இருக்கணுமா? பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கும். நாம் பேசக்கூடிய எந்த வார்த்தையும் உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடியதா இருக்கலாம். வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நம்முடைய வார்த்தை அப்படிப்பட்டதா இருக்கிறது. ஆனால் அது பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இல்லாத வார்த்தையெல்லாம் எப்படிதான் இருக்குன்னா அது கெட்ட வார்த்தையா இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. அடுத்த ஒரு காரியம், சகோதர ஐக்கியம். சகோதர ஐக்கியத்தை பற்றி மிக மிக முக்கியமாய் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆராதனை தொடங்கும் போது வரோம், முடிஞ்சனே போயிடும். அது மேல எந்த கூடியனாலும் சரி, தொடங்கும் போது வரோம், முடிஞ்சனே போயிடும். இதனால என்ன பலன்? சத்தியத்தை மட்டும் கேட்க முடியும். ஆனால் தேவன் விரும்பக்கூடிய அந்த வாழ்க்கை குணலட்சணம் வரணும்னா நாம் சகோதர ஐக்கியத்துல தான் நினைச்சு நிற்கும். அதை விட்டுட்டு வர போக இப்படியே இருந்தோம் என்றால் அதனால் எந்த பயனும் நமக்கு வந்து சேராதுன்றதுதான் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அப்ப சகோதர ஐக்கியம் தான் நமக்கு மிக முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய பாவம் கிடையாது. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு 13 பாயிண்ட் இருக்கு. இதெல்லாம் பெரிய பாவமா? சின்ன சின்ன விஷயம்தான், சின்ன சின்ன குறைகள் தான். இத நாம் அறியாமல் தான் இருக்கோம். அதை அறிந்து கொண்டு அதை எடுத்து போட்டோம்னா நாம் ஆவிக்குரிய ஓட்டத்துல ஓடுவதற்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நன்றாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். இப்ப பாடத்துடைய இது பாத்தீங்கன்னா, உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிட்ட போய் நாம் ஒரு காரியத்தை சொல்லணும்னா நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்ளும். அதுதான் இன்னைக்கு பாடம். உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிட்ட போய் நம்ம சொல்றோம், அதுக்கு நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இது நம்ம ஏற்கனவே வாசிதான். என் அறியா பிழைக்காய் என்னையும் மண்ணையும் நம்ம சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணணும். ஒண்ணு, உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிய குற்றங்களையும் குறைகளையும் நம்ம என்ன பண்ணோம்னா ஆத்தான் போல போய் சொல்லணும். அப்படி சொல்லக்கூடிய அந்த குற்றத்தையும் குறைகளையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணணும், மாறுறதுக்கு நான் முயற்சி எடுக்கணும். இப்ப கேள்வி கேட்கலாம், தாவீதை போல இருக்கணுமா நாத்தானை போல இருக்கணுமா? 2 பேர்த்து போல இருக்கணும். இருந்தாதான் நம்ம எங்க போக முடியும்னா பரலோகத்துக்கு நாம் போகக்கூடிய ஒரு காரியமா இருக்கும். அதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த சகோதர ஐக்கியம் என்பது மிக மிக முக்கியமா இருக்கு. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 21 முதல். கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவது இல்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவது இல்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவர்களாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கவனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நாம் என்னம்னா கிறிஸ்துவின் சரீர அவயங்களை எப்படித்தான் இருக்கோமா, நம்ம பலவீனம் உள்ளவர்களா தான் இருக்கும். கிறிஸ்துவின் அவயங்கள்ல நாம் பலவீனம் உள்ளவர்களா தான் இருக்கோம். அந்த பலவீனமா உள்ளவர்களை என்ன பண்ணோம்னா ஒருவரை தாங்கிக்கும். நம்ம பலவீனர் தான், நம்ம பலவான் கிடையாது. அதனால பலவீனம் உள்ள நம்ம ஒருவரை தாங்கி செல்ல வேண்டும்.
நம்மில் லட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். இதுதான் பாத்தீங்கன்னா கண்ணை பத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயம். மற்ற சகோதரர்களுக்கு கண்களாய் இருக்கிறோம் என்பதுதான். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயம் நாம் ஆலயத்துல ஒட்டி இருக்கிற ஒரு விஷயம்தான். அதையும் மறந்து போய் தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா செய்யாமல் இருந்திருப்போம். அதையும் கூட ஞாபகப்படுத்திக்கலாம். புது விஷயம் படிச்சிருக்கோமா இல்லையா, முன்னாடி ஒட்டி இருக்கு. இதெல்லாம் நம்ம செய்யறோம்னு சொல்லியிருப்போம், ஆனா மறந்து போயிருப்போம். இது மறைவான பாவம் இல்லை, மறந்து போன பாவமா இருக்கு. மறந்துடுறோம். இதெல்லாம் நம்ம செய்யறோம்னு சொல்லிட்டு செய்யாம போறதுனாலதான் நாம் என்ன பண்றோம்னா உலக காரியங்களுக்கு போகக்கூடியதா இருக்கு. பாத்தீங்கன்னா இதுதான் நேரம், உடல் நலம், செல்வம், அறிவுடன் எல்லாத்தையுமே நம்ம ஜீவப்பலியா ஒப்பு கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம். ஆனால் அதை செய்ய மறந்துடுறோம். இப்படிதான் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சில மறைவான பாவங்களை நாம் அறியாமல் இருக்கோம். அவற்றை நாம் எடுத்து போடக்கூடிய காரியமா இருக்கு. வாசிக்கலாம். சகோதரர் அவர்கள் ரீபிரின்ஸ் 22:42 சொல்லப்பட்ட ஒரு காரியம் வாசிங்க. சகோதரர் ரசல் அவர்கள் ரீபிரின்ஸ் எண் 2242 இந்த கட்டுரையில் வெளிப்படையான பாவங்களை காட்டிலும் இதயத்தில் மறைந்து இருக்கும் பாவங்கள் மிகவும் ஆபத்தானவை என்று விளக்குகிறார். மறைவான பாவங்கள் என்றால் என்ன? இவை வெளியில் தெரியாமல் உள்ளத்தில் இருக்கும். ஒருவர் வெளியில் நல்லவராக தோன்றினாலும் உள்ளத்தில் இத்தகைய எண்ணங்கள் இருந்தால் அது தேவனுக்கு பாவமாகும் என்று விளக்கப்படுகிறது. சகோதரர் ரசல் அவர்களின் முக்கிய கருத்துக்கள்: மனிதன் தன் குறைகளை முழுவதும் அறிய மாட்டான். பல தவறுகளை நாம் பாவம் என்று கூட உணராமல் இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை கண்ணாடி போன்றது. வேதாகமம் நம் உள்ளத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. எபிரேயர் 4:12 மற்றும் 13 அடிப்படையில் எண்ணங்கள், நோக்கங்கள், இருதய சிந்தனைகள் எல்லாம் தேவனுக்கு வெளிப்படையாக இருக்கின்றன. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய சில மறைவான பாவங்கள் நமக்கே தெரிய வரும். சில நேரங்கள அடுத்தவங்க சொல்லணும்னு தேவையில்ல, ஆனால் சில நேரங்கள நமக்கு தெரிய வரும். ஆனால் தெரிய வரும்போது அதை என்ன பண்ணணும்னா நம்ம சரி பண்ண பார்க்கணும். இல்ல அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சோம்னா எல்லாவற்றையும் அறிந்தவர் யார்? தேவன். அதை ஒரு நாள் என்ன பண்ணிடுவாரு? வெளியே கொண்டு வந்துருவாரு. அப்ப எப்படி இருக்கு நமக்கு? அவசியமா. அதுதான் எபிரேயர் 4:12 மற்றும் 13. எபிரேயர் 4:12 மற்றும் 13. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்கிறதா இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிறிய காரியம் தான், சிறிய விஷயங்கள்லாம். ஆனா அது என்ன நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில பெரிய வீழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. ஆசிங்களா? சிறிய பாவங்களை அலட்சியம் செய்யக்கூடாது. சிறிய மனப்பாவங்கள் வளர்ந்து பெரிய வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். தினந்தோறும் சுய பரிசோதனை அவசியம். கிறிஸ்தவர்கள் தன் எண்ணங்களை, வார்த்தைகளை, நோக்கங்களை தினமும் ஆராய வேண்டும். நடைமுறை பாடங்கள்: வெளிப்புற பரிசுத்தம் மட்டும் போதாது, உள்ளத்தின் சுத்தம் முக்கியம். ஜெபமும் வேதாகம தியானமும் மனதை சுத்தப்படுத்தும். பரிசுத்த ஆவியின் உதவி தேவை. சிறிய ஜெபம்: கர்த்தாவே, என் இருதயத்தை ஆராய்ந்து மறைவான பாவங்களை காட்டி என்னை சுத்திகரியுங்கள். இதுதான் சகோதரர் அந்த ரீபிரின்ஸ்ல நிறைய எழுதியிருப்பாரு. எழுதிட்டு கடைசியா ஒரு ஜெபம், சிறிய ஜெபம் சொல்லி எழுதியிருப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு ரீபிரின்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா அவனுடைய காரியத்தை சொல்லியிருப்பாரு. 57:39 வாசிங்க.
இதுவே அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இருக்க வேண்டிய முறையான மனப்பான்மையாகும். நமது வாழ்வில் எதுவெல்லாம் கர்த்தருக்கு முழுமையாக பிரியம் இல்லாததாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் இருக்கிறதோ அவற்றை நமக்கு காண்பிக்குமாறு நாம் அவரிடம் வேண்ட வேண்டும். மற்றவர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்களோ அப்படி நம்மை நாமே பார்க்கவும், குறிப்பாக கர்த்தர் நம்மை எப்படி பார்க்கிறாரோ அப்படி நம்மை பார்க்கவும் அவர் நமக்கு உதவ வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். மறைவான குற்றங்கள் நமக்குள் இருக்கு, அதை காண்பிக்கும்படி நாம் தேவனிடம் வேண்டும் போது அவர் எப்படிதான் காட்டுவார்னா, உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரியா தான் அதை எடுத்து காட்டுவார். அப்படிதான் நாம் பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும்போதுதான் அந்த குற்றங்களை நாம் எடுத்து போட்டு வளரக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியமான சகோதர சகோதரிகளே, பிளைன் ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மைண்ட்ல இருக்கும். அது என்னன்னா, மறைவான குற்றங்கள், மறைவான குறைகள், நம்ம அறியாமல் இருக்கக்கூடிய குறைகள். இதுதான் நமக்கு தெரிய வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அதை தேவ சமூகத்துல வைத்து நாம் ஜெபிக்கும் போது அதை எடுத்து போடுவதற்கு, அதாவது நாம் உதறி போடுவதற்கு, தள்ளி விடுவதற்கு தேவன் தாமே நமக்கு பலத்தை தருவார். இது வரைக்கும் நாம் கேட்ட காரியங்களை தேவன் தாமே ஆசீர்வதித்து நம்முடைய இருக்கக்கூடிய அந்த மறைவான குறைகளை எடுத்து போட நாம் அனுதின ஜெபங்களே ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காம் நாம் ஜெயிப்போம். தேவன் தாமே இந்த காரியத்தை ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் கூட என் அறியா பிள்ளைக்காக என்னை மன்னியும் என்ற தலைப்பிலே தேவன் ஒரு அருமையான பாடத்தை கேட்க கிருபை செய்தபடியால் அவருக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக முதலாவது ஸ்தோத்திரங்களும் நன்றிகளையும் வேறெடுத்துக் கொள்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, தாவீதை பார்த்தோம் என்றால் அவர் மிகப்பெரிய பாவத்தை செய்தார், கொலை கூட செய்திருக்கிறார். ஆனாலும் நீண்ட காலமாக அதை பற்றி அவர் தவறு என்பதை உணராமலே இருந்தார். கடைசியில் நாத்தான் சொல்லும் போதுதான் அந்த பாவத்தை அவர் உணரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதுபோலத்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாமும் கூட பெரிய பாவங்களை செய்யாவிட்டாலும் சிறிய சிறிய பாவங்களாக, அறியாத பாவங்களாக நிறைய செஞ்சிருப்போம். நாம் அதை காணாமல் விட்டுக்கிட்டே போகும்போது அது மிகப்பெரிய பாவமாக வளர்ந்து நின்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கே பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியதாக, பரிசுத்தாவி நம்மிடம் வருவதற்கு அது பெரிய தடையாகவும் இருக்கும். ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த பாடத்தை கேட்டது போல அதில் உள்ள காரியங்கள், நம்முடைய சொல், செயல், சிந்தனை, நம்முடைய நடவடிக்கைகள் எது எது நமக்கு தவறாகவோ மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கிறதோ என்பதெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து அவற்றுக்காக நாம் தேவனிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு நம்மை அப்பப்போது சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பப்போது ஜெபம் செய்யும் போதெல்லாம் என்னுடைய பாவங்களை மன்னிப்பு தகப்பனே, நான் தெரியாமல் செய்த பாவங்கள், நான் அறிந்து செஞ்ச பாவங்கள் எல்லாவற்றையும் இடத்துல அறிக்கையிடுகிறேன். என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை உடைய சமூகத்திலே சேர்த்துக் கொள்ளுங்க, உடைய பரிசுத்தாவி என்னை விட்டு விளக்காமல் இருங்க அப்படி சொல்லி நாம கேட்டுக்கொண்டே இருக்கணும். பரிசுத்தாவி நம்மை விட்டு விலகிவிட்டால் அசுத்தாவி தானாக நம்மிடம் குடிகொண்டு விடும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆகையால் நமக்கு ஆலோசனை சொல்லும் போது அது நமக்கு கேட்கும்போது வருத்தத்தை அளிக்கக்கூடிய இருந்தாலும் வேற வழி இல்லை, நாம் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நாம் தவறு செய்திருந்தால் தேவன் இப்படிதான் உணர்த்துவார். நாம் உணர மாட்டோம். ஒண்ணு வசனத்தை கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் மற்றவர்கள் சுட்டி காட்டும் போது கேட்டு நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் கடைசியில கடவுளே நம்மை கைவிட வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆகையால நாம் கேட்ட பாடத்துக்கு இடங்க நம்முடைய செய்கைகளை தேவனுக்கு முன்பாக சரிப்படுத்திக் கொண்டு தேவ சமூகத்தில் சென்று சேர நாம் முயற்சி செய்வோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைய தினத்திலும் கூட இப்படிப்பட்ட பாடத்தை வழங்கிய நம்முடைய அன்பு சகோதரர் பாக்கியநாதன் அவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய ஊழிய பணிகள் இன்னும் மேலும் சிறப்பாக அமைவதற்காக நம்முடைய அனுதின ஜெபத்திலே அவர் காட்டி ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த ஒரு ஆராதனைக்கு நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடலின் 75 ஐயா நான் வந்தேன் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம்.
எண்ணி சூரி அவியலுக்காய் சிந்தி துச்சயனை அழைத்தீ தயை செய்வோம் என்று இதை அல்லாது தேவாட்டு குட்டி வந்தே தயை செய்வோம் என்று இதை அல்லாது தேவாட்டு குட்டி வந்தே ஐயா நான் வந்தே தேவாட்டு குட்டி வந்தே தேவாட்டு குட்டி வந்தே உள்ளக்கரைகளில் ஒன்றே உண்டானாய் ஒன்றாய் வாழுவேன் என்று நிலை செல்லும் தீரம் கரையாகும் தீர்த்தீரும் தேவாட்டு குட்டி வந்தே நிலம் செல்லும் தீரம் கரையாகும் தீர்த்தீரும் தேவாட்டு குட்டி வந்தே ஐயா நான் வந்தே தேவாட்டு குட்டி வந்தே தேவாட்டு குட்டி வந்தே நம்பியே போராட்டங்கள் பயம் எத்தனையோ இவை தின்பம் பகர்ச்சி நிகழ்ச்சியும் தேவாட்டு குட்டி வந்தே இவை தின்பம் பகர்ச்சி நிகழ்ச்சியும் தேவாட்டு குட்டி வந்தே ஐயா நான் வந்தே தேவாட்டு குட்டி வந்தே தேவாட்டு குட்டி வந்தே ஐயா நான் வந்தே தேவாட்டு குட்டி வந்தே தேவாட்டு குட்டி வந்தே இந்த ஆராதனைக்கு நிறைவாக நம்முடைய அன்பு சகோதரர் பிச்சைக்குமார் அவர்கள் நம்மை நிறைவு ஜெபத்திலே வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் நல்ல தகப்பனே, இருக்கிறவரே யாவேனும் பரிசுநாமமுள்ள உண்டான மெய் தகப்பனே, உமக்கு ஒருவருக்கே எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலம் துதிகன மகிமையாகவும் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. தந்தை, இந்த நாளிலும் கூட
உலகத்துக்கு விளக்கப்பட்டவர்களாக தகப்பனே, மாம்சத்திற்கு விளக்கப்பட்டவர்களாக சபையாக ஏக சிந்தையோடு தகப்பனே உம்முடைய ஆலயத்தில் கூடுவதற்கும் சகோதரர்களாக தகப்பனை சந்தித்துக் கொள்வதற்கும் நீர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காய் உங்களுக்கு கோடான நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல தகப்பனே, இன்றைய நாளிலும் கூட அதிலும் விசேஷமாக நீர் கொடுத்த ஆகாரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அதிலே நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். எங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதிலிருந்து நாங்கள் விலகுவதற்கு அதிலேயும் விசேஷமாக தகப்பனே எங்களுடைய அறியா பாவங்களையும் தகப்பனே மறைவான பாவங்களையும் எங்களை விட்டு நாங்கள் நீங்குவதற்கும் தொடர்ந்து அது செய்யாவண்ணம் தகப்பனே எங்களை விட்டு நீங்குவதற்கும் நீ அநேக தகப்பனே உடைய சத்திய வசனத்தினாலும் தகப்பனே அநேக வேதத்தில் உள்ள அனைத்து காரியங்களினாலும் எங்களுக்கு வழிநடத்தினீர், எங்களுக்கு சுட்டி காட்டியுள்ளீர். அதை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய மறைவான பாவங்களை நாங்கள் எங்களை விட்டு நீக்கி மற்ற சகோதரிகளையும் தகப்பனை நாங்கள் குற்றப்படுத்தாதவாறு முதலாவது எங்களுடைய குறைகளை நாங்கள் உணர்ந்து அதை விட்டுவிடவும் தகப்பனை மறுபடியும் அதை செய்யாத வண்ணம் எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தவும் நீர்தாமே உடைய பரிசுத்தனாலும் உடைய சத்திய வசனத்தினாலும் உடைய பரிசுத்தாவினாலும் வழிநடத்தும். தொடர்ந்து நாங்கள் கேட்கக்கூடிய சத்தியங்களையும் தகப்பனே நாங்கள் இந்த கூடுகை முடிந்த ஒருபாடு தகப்பனை நாங்கள் வெளியே சென்றாலும் தகப்பனை அடுத்தடுத்த காரியங்களிலும் அடுத்தடுத்த நாட்களிலும் தகப்பனை நாங்கள் மறந்து விடாதபடி உலக காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டு விடாதபடி என்னாலும் என் நேரமும் தகப்பனை நாங்கள் எதை செய்தாலும் உடைய சத்திய வசனத்துக்கு நாங்கள் முழுமையாக கீழ்ப்படுகிறவர்களாகவும் அதை உணர்ந்தவர்களாகவும் அதற்கு முழுமையமாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறவர்களாகவும் நாங்கள் இருக்க நீர்தாமே உடைய பரிசுத்தாவியை தந்து உடைய சத்திய வசனம் வழிநடத்த வேண்டுமாய் இந்த மன்னாட்டுகள் யாவும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் கண்மலையும் ஜீவாதிபதியுமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் கெஞ்சி இறஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். இரக்கமுள்ள பிதாவே.